ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய யோக பயிற்சி ஒரு மிகச்சிறப்பான யோக பயிற்சி. அதாவது இளைஞர்களுக்கான யோக பயிற்சி, இளம் ஆண்களுக்கான யோக பயிற்சி. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் தவறான பாதையில் போகிற சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. ஸோ அதை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த பயிற்சி இருக்க போகுது. அதாவது ஒரு பருவம் அடைந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விந்து சுரோனித சுரப்பிகள் சுரக்கும். இந்த செக்ஸுவல் டாப்பிக்காக இருந்தாலும் இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில். அதுவும் குறிப்பாக ஆண்களுக்கு இந்த விந்து கட்டும் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு யோகத்தில் ஒரு பயிற்சி உண்டு. அதாவது நம்ம சுக்களம் தேவையில்லாமல் விரயமாச்சுன்னா நம்மளுடைய உயிர் ஆற்றல் விரயமாகுது. அதன் மூலமாக ஆண்மைத்தன்மை நீங்குது. அதனால் அதுக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க. குழந்தையின்மை பிரச்சனைகள் வருது. அதுவும் இல்லாமல் தவறான பாதைக்கு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்போது ஒரு அழகியலாக போற்றப்படுது. அதுவே கட்டுப்பாட்டை மீறும்போது அது ஆபத்தாக முடியுது. ஸோ அதனால் நம்ம கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா போகம் யோகம் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தேவைப்படும் போது மட்டும் அதை பயன்படுத்தினா அதுக்கு பேர் போகம். அது போக மீதி இருக்கிற அந்த ஆற்றலை மேல் நோக்கி உயர்த்தினா அதுக்கு பேர் யோகம். அவ்வளோதான் வித்தியாசம். அதை விரயம் பண்ணால் போகம். அதையே மேல் நோக்கி அந்த சக்தியை நம்ம ஆத்ம சக்தியாக மாற்றினா அதுக்கு பேர் யோகம். வள்ளலார் சொல்லுவார், அற்புதமாக சொல்லுவார், நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பார். அதாவது ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்கணும். அதே மாதிரி வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். அதே மாதிரி மாதம் 2 முறை மட்டும் இல்லறத்தில் இருக்கிறவங்க உடலுறவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வருடம் 2 அப்படின்னும் போது வருடத்திற்கு 2 முறை பேதிக்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்வியலை அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விந்து கட்டும் பயிற்சியில் விந்து விட்டான் நொந்து கெட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஸோ அது அளவுக்கு அதிகமாக விரயம் பண்ணால் அது நமக்கு ஆபத்தில் போய் முடியும். இதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா ஐயப்ப வழிபாடு அப்படிங்கிறத வச்சுருக்கிறாங்க. வருடத்திற்கு ஒரு முறை 48 நாட்கள் அந்த விந்து காத்து அதை அந்த மலை மேலே போயிட்டு நமக்குள்ளேயே மகர ஜோதி தரிசனத்தை பார்க்குற அந்த தன்மை தான் அந்த ஐயப்ப வழிபாடு தத்துவத்தினுடைய சிறப்பு. அதை நாம்ளே வீட்டிலிருந்தே செய்யலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே கற்றுருக்குறோம் அஸ்வினி முத்ரா பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த முத்திரை பயிற்சிங்கிறது ஒரு குதிரை குதிரையோ மாடோ பார்த்திங்கன்னா சாணம் போடும்போது தன்னுடைய மலவாயை சுருக்கி விரிக்கும். ஸோ அந்த பயிற்சி நம்ம ஏற்கனவே கற்றுருக்குறோம். ஸோ இந்த விந்து கட்டுப்பாடு தேவையில்லாமல் தன்னிச்சையாக விந்து வெளியேற்றாமல் 48 நாள் விரதம் இருந்து இந்த பயிற்சியை நீங்கள் சேர்த்து செய்வீங்கன்னா அபரிதமான ஆற்றல் நமக்கு வெளிப்படும். ஸோ அந்த பயிற்சி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஐயப்ப ஆசனம் போட்டுக்கலாம். ஐயப்ப ஆசனம் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இப்போ மூச்சை இழுக்கும்போது மலவாயை இப்படி இறுக்கி பிடிச்சிக்கணும். மூலபந்தம் சொல்லுவாங்க, அதுக்கு பேர். மலவாயை இப்படி இறுக்கி பிடிச்சிக்கணும். குதிரையெல்லாம் இது செய்கிறதுனால தான் குதிரைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகாது. ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க, அதனுடைய தன்மையே அதுதான். ஸோ அது மாதிரி நம்ம மூச்சு இழுக்கும் பொழுது மலவாயை பிடிச்சிட்டு ஒரு 20 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் இருக்கலாம். அதுக்கப்புறம் மெதுவாக மூச்சை விட்டுட்டு அந்த இறுக்கி பிடிச்சிருக்கிறத தளர்வு பண்ணிடலாம். பண்ணலாமா? ஒரு 3 முறை பண்ணலாம். சரிங்களா? விட்டலாம். இன்னொரு முறை செய்யலாம். இன்னொரு முறை. ஸோ இந்த மாதிரி இந்த பயிற்சி தினமும் செய்து வர நம்ம இந்த சுக்கில விரயம்
தவிர்த்து ஒரு சிறந்த ஆற்றல் வந்து இளைஞர்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.